உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீரா, யார் நீங்க? நீங்க தானே கல்யாண பொண்ணு வீரா? ஆமா, என் பேரு நந்தினி. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அரவிந்தும் நானும் லவ் பண்ணோம். என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு வரதட்சணைக்காக இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அவன் நல்லவன் இல்ல. இப்ப நான் அவனால கன்சீவா இருக்கேன். இத சொன்னா கூட அவன் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன ரொம்ப கேவலமா பேசுறான். பாத்தியா, அந்த மாப்பிள்ள நல்லவன் இல்ல நான் சொன்னல, அதே மாதிரி இருந்திருக்கான் பார். கேடி, இதுல அவனுக்கு 100 பவுன் நகை, கோடியில பணம், காருன்னு சீர்வரிசை வேற. வீரா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த அரவிந்தனையும் அவன் மொத்த குடும்பத்தையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். என்ன வீரா யோசிக்கிற? இல்ல சூர்யா, என்னால இதை நம்ப முடியாது. ஐயோ வீரா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. மரா, இங்க வா. போய் சீக்கிரம் வேலையை முடிக்கணும். இவ நீ அனுப்பின பொண்ணு தானே? இப்படிலாம் ஒரு பொண்ணை வச்சு போய் சொன்னா நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நினைச்சியா? புரியல. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டல. நீ இவ்வளவு மட்டமா யோசிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மரா, நீ என்ன செஞ்சாலும் எனக்கும் அரவிந்துக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்ல வர? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நடிக்காத. உன்னை தவிர யாரும் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. மா, யாருமா நீ? ஏற்கனவே பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு அல்ற அளவுக்கு இருக்கு. நீ யாரு புதுசா? அரவிந்த் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான். நான் இப்ப கன்சீவா இருக்கேன். என்னம்மா சொல்ற? என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றது உண்மை. போது நிறுத்துறியா? இல்லாத குழந்தை மேல சத்தியம் பண்ணா நாங்க என்ன நம்பிடுவோமா? ஒரு நிமிஷம் இருடி, அவசரப்படாத. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றது உண்மைன்னு தோணுது. நீ நினைக்கிறது நடக்காது மாறா. எப்பத்துல இருந்து இவ்வளவு கேவலமா யோசிக்க ஆரம்பிச்ச? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. ஏமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா உண்மை. என்கிட்ட அதுக்கான எல்லா ஆதாரமும் இருந்துச்சு. அவன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். என் குழந்தையோட டிஎன்ஏ எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும். அதான் என்கிட்ட இருக்கிற கடைசி ஆதாரம். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்கேயே வெயிட் பண்ணு. நான் எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன். அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே எங்க அப்பாட்ட சொல்லு, போதும். எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இதை யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன் சார். சரி, இங்கேயே வெயிட் பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.